வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குந்தரோடைய அலப்பறை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ண மாட்டாருங்க, ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் வச்சு பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு மோசமான நிலைக்கு பெரிய பெரிய ஃபேமஸான ரெஸ்லர்லாம் ரிட்டையர் ஒரு கையில் ஆக வச்சு இவரு தான் ஏதோ டாப்பில் வர மாதிரி மக்கள் இருக்க வெறுப்பாங்கய்யா. வெறுத்துக்கிட்டே தான் போவாங்களே தவிர, அப்பா இவனை பார்த்தா பயமாகிற சாமின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. பயம்னா எந்தமாரி தரமா பயம் வருது இப்போ? இதுக்கப்புறம் குந்தர் யார்கிட்ட மோத போகிறாங்களோ அது வேறு நினச்சி பயப்படதான் இருக்குது. மோதுறவங்க பூரா ரிட்டையர் ஆகிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பயம் வருது. ஏதோ பரவாயில்ல, வேறு ஃபியூடு கொண்டு போகிற மாதிரி ட்ராகன்லேயே சம்மந்தம் இல்லாமல் ஃபியூடில் இழுத்து விட்ருக்காங்க. ஏஜே ஸ்டைலே முடிஞ்சு போச்சு அவர் கதையை. அவரு பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரன்ஸ் போட்டு வந்தார். அவர் என்ட்ரன்ஸ் போட்டோன்னே ஏஜே ஸ்டைல் தான் எடுத்துகிட்டு நம்மளுங்கெல்லாம் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டானுங்க. எடுத்துகிட்டு போயின்னா வீடியோ ஷூட் பண்ணுறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குந்தர் வராரு. எம்மா கடுப்பாகும், எல்லாம் எம்மன் தூக்கத்தில் இருப்பாங்க. இந்த டைமில் இந்தமாரிலாம் பண்ணால் எப்படிங்க இது? இந்த குந்தர் யார் தான் இந்த பிளான் போட்டு கொடுக்குறான்னு தெரில. ஏன்டா முன்ன மாதிரி ஒருத்தவங்க கையில் ரிட்டையர் ஆக வைங்கடா. அண்டர்டேக்கரு சான் மைக்கில் ரிட்டையர் பண்ணார் கெரியர் எண்டிங் மேட்ச்சில். அந்த மாதிரி வேறு ஏதாவது பெரிய ஆளுங்க கூட போது ஏஜே ஸ்டைல் ரிட்டையர் ஆனால் பரவாயில்ல. யங்ஸ்டர்கிட்ட தான் ரிட்டையர் பண்ணணும். நீங்கள் ஒரு யங்ஸ்டர்கிட்ட பண்ணலாம்டா, ஒருத்தவங்கிட்டவாடா 3 பேர்த்த ரிட்டையர் பண்ணுவீங்க? இதெல்லாம் பேசுறதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதை விட்டு தள்ளுங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு வரும். ரோமன் ரெயின்ஸ் தலைவன் ட்ரைபல் சீஃப் ஃபேஸ் பண்ண போகிற சிஎம் பங்க்கு WrestleMania 42ல் மெயின் ஈவெண்ட் செட் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அஃபிஷியல். ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டு எப்போ வருவார் எனக்கே தெரியும். ட்ரிபிள் ஹெச் ஒரு கதை போட்டார். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் நான் வந்த மண்டே நைட்ராலே வந்தார். ப்ரொமோ பயங்கரமாக கட் பண்ணார். இதனால் குந்தர் இது குறுக்கால வருது. ப்ரொமோ பயங்கரமாக கட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்குள்ளே சிஎம் பங்க் வந்துடுவார். சிஎம் பங்க் வந்து லைட்டாக டச் பண்ணுருவார். பெரிய பெரிய பாட்டான விஷயத்தெல்லாம் சொல்லிருவார். ஆதி காலத்து வரையும் போயிட்டார். அது இல்லாமல் நீ ஒரு பார்ட் டைமரா, உனக்கே இவ்வளோ இருக்கும்போது நான் ஃபுல் டைமர், நான் ஒரு வேர்ல்டு வைட்டுன்னு சொல்லியிருப்பார் பாருங்க. அதெல்லாம் தாறுமாறு. டப்புன்னு ரோமன் கடுப்பானவர், உன் பேச்செலாம் கேட்க முடியாதுடா, அப்படியே மைக்கை பிடிங்க, சரிடா மோதிக்கலாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சையும் ஆஃபிஷியல் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து க்ளீனாக என்ன தெரியுது, ட்ரூ மேக்கின்டையர் வேறு லைனில் போகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா கோடி ஜேக்கப் ஃபார் ட்ரூ மேக்கின்டையர். அது நடந்தாலும் நடக்கலாம் WrestleManiaல, இல்லை அப்படின்னா அதை எலும்பு சாம்பலை வச்சு விடுவாங்க. பார்க்கலாம், அதை பற்றி இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல. ஆக மொத்தம் மெயின் ஈவெண்ட் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் WrestleMania 42வோட டேவோட இருந்துச்சு, நைட் 2வோட மெயின் ஈவெண்ட்டாக இது இருக்கும். இதில் சில சர்ப்ரைஸும் எதிர்பார்க்கலாம். இது வந்து அஃபிஷியல் நியூஸு. இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டோரி லைன் பில்டு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ பில்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரோமன் ரெயின்ஸ் லைட்டாக பிரேக்கப் போடுவார். ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வருவார். அதான் அவரை பற்றி தான் தெரியுமே, 2 மாதம் இருக்க மாட்டார் குறுக்கில். அந்த மாதிரி பிரேக் போட்டு அதுக்குள்ளேயே ஒரு 2-3 டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து மோதுவானுங்க. பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபா ஃபெமி. கைஸ், எதிர்பார்த்த ஒன்று தான் இது. ஆல்ரெடி நான் இது ப்ரெடிக்ஷன்லேயும் சொல்லியிருப்பேன், ரூமர்லேயும் சொல்லியிருப்பேன். ஒபா ஃபெமி வராருப்பா ராயல் ரம்பிளில் வந்தால் பிராக் லெஸ்னர் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் காமிச்சானுங்க, நல்லா இருந்துச்சு. பிராக் லெஸ்னர் கையால் எலிமினேட் பண்ணார் ஒபா ஃபெமி. இவனுங்க என்ன சொல்கிறது, இப்படி பண்ணியிருக்கணும். ஒபா ஃபெமி தான் பிராக் லெஸ்னர் எலிமினேட் பண்ணியிருக்கணும். அது ஒபா ஃபெமி மட்டும் இல்லை, பிராக் லெஸ்னர் ஒரு 4-5 பேர் அடித்து குறுக்கால அடித்து அதை சாக்காக பயன்படுத்தி ஒபா ஃபெமி அவர் எலிமினேட் பண்ணி, அதுக்கடுத்து ஒபா ஃபெமி அப்படியே வேறு யாராவது கும்பை கட்டி எலிமினேட் பண்ணி விட்ருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ பிராக் கடுப்பாய் ஒபா ஃபெமி போட்டு அடித்து மாறி அடித்து பார்த்திங்கன்னா WrestleMania டாப்பாக இருந்திருக்கும். பிராக்கு தான் ஒபா ஃபெமி எலிமினேட் பண்ணி விட்டார். சரி ரைட்டு, எலிமினேட் பண்ணால் நல்லது. அதுவும் இல்லாமல் பிராக்கை எலிமினேட் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டம், அசால்ட்டாக கோடி எலிமினேட் சேர்ந்து எலிமினேட் பண்ணிட்டாங்கப்பா. இதெல்லாம் எங்கத்தி சொல்கிறது. பிராக்கெல்லாம் ட்ரூ மேக்கின்டையர் இந்த ரிகோஷிட் அடித்து லோபில் போட்டு ட்ரூ மேக்கின்டையர் கிக் விட்டு அப்படிலாம் எப்படி எலிமினேட் பண்ணாங்க. அசால்ட்டாக கையாலே அடித்து எலிமினேட் பண்ணானுங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமாக. இதில் ஒரு 3 பேர் சேர்ந்து அவங்கவுங்க ஃபினிஷர்லாம் போட்டு எலிமினேட் பண்ணாலும் ஏற்றிருப்பேன். சரி, அதை விட்டு தள்ளுங்க, என்ன சொல்லி இதுக்கப்புறம் ப்ரோஜனம். எலிமினேட் பண்ணிட்டானுங்களா? இங்கே வந்து இந்த மேட்ச்சு தான் நமக்கு முக்கியம். இந்த மேட்ச்சு நடக்கிறதுக்கு அதிக பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இந்த மேட்ச் நடந்தால் யார் வின் போகணுன்றது சொல்லவா வேணும்.
ஃப்யூச்சர் ஆளுங்க தான் பார்ப்பானுங்க.